பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. கர்த்தாவே, நாங்கள் சத்தியத்தின்படி நடந்து சத்தியமாகிய உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் படித்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின் செய்திகளை கேட்டு புரிந்து கொண்டு நாங்கள் அதன்படி உமக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். வானத்திலிருந்து அதற்கேற்ற நீதிக்கேற்ற பலனை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏந்தி கண்ணோக்கி நாங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உம்முடைய நீதி எங்களுக்கு கீழே நோக்கி எங்களை பார்க்கும். உம்முடைய நீதியின் நிமித்தம் எங்கள் செய்கைகளுக்கேற்ற பலனை நீர் வானத்திலிருந்து கொடுக்கிறீர். நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. நீதியின் சூரியனே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவனையும் அநியாயமாய் குற்றமுள்ளவனை குற்றம் செய்தவனை விட்டு விடாத படிக்கும், குற்றமற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காத படிக்கும் நீர் நீதியாய் நியாயம் செய்கிறீர். இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறு செய்யலாம், ஆனால் நீதியின் சூரியனாகிய நீர் ஒருபோதும் நீர் தவறு செய்வதில்லை. நீதிமானுக்கேற்ற பலனை நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கேற்ற பலனை துன்மார்க்கனுக்கும் சரியாக நிறுத்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் இவ்வளவு நல்லவராய் இருப்பதினால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம். நாங்கள் நன்மையானவைகளை செய்து உம்மிடத்தில் நீதியின் கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீதியின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்திருப்போம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். உம்முடைய வசனங்களை தியானித்து அதன்படி நடப்போம். அப்பொழுது உம்முடைய நீதியின் பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்கள் மேல் கிருபையாயிருந்து காத்திருளும். எங்களை பார்த்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுது என்ன பாவம் செய்கிறோம், எப்பொழுது எந்த பரிசுத்த காரியத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதையெல்லாம் நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். அதனால் நீர் நீதியாய் எங்களுக்கு நியாயம் தருகிறீர். நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.